சூப்பராக இருந்துச்சு. என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குண்ணே. 5 out of 5 படம். மியூசிக், அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல், இப்போ எல்லா படத்துலையும் எப்படின்னா பார்த்துக்கிட்ட உடனே ஒரு கனவு சீன் போயிடும். இது அப்படி இல்லை. படம் வேறு லெவல்ண்ணா, ஒர்த்து. அது படம் பாருங்க தெரியும். ஆனால் சப்ஜெக்ட் போலீஸ் சப்ஜெக்ட்டு, ஒரு போலீஸ் எஸ்கார்ட் போகிறவங்களுடைய படத்தை அதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும். செம்மையாக இருக்குண்ணா. அது ஸ்டோரி நான் எதுவுமே சொல்ல விரும்பல, போய் பாருங்கள். பிரித்து எடுத்துட்டாங்க. பெஸ்ட்டு. விக்ரம் பிரபு அண்ணாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக்கு. செம்மையாக இருந்துச்சுண்ணே. செம்மையாக இருக்குது படம். அவர் மாதிரியே தானே இருக்குது. அவர் மாதிரியே தான் எமோஷ்னலாக, கிரிட்டியாக, டார்க்காக பக்கானே. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. அவர்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காப்புல. எல்லாமே பார்க்குறது இன்னும் வருது. நான் அதானே ஃபஸ்ட்டு படம் செம்மையாக பண்ணியிருக்காரு. நான் ஆக்சுவலி சும்மா வந்தேன், சரி பார்க்கலாம், ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தூக்கி விட்டுச்சு படம் எங்கேயும். பக்கானே. பிஜிஎம்லாம் ஜஸ்டின் அண்ணாலாம் ரொம்ப நாள் கழிச்சு மொத்தத்தனமாக பண்ணியிருக்காப்புல. அதான் அது இருக்குண்ணே. இருக்கு நல்லா இருக்குண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹாப்பி எண்டிங் கிளைமேக்ஸு. எனக்கு எங்கடா சோகத்தில் கொண்டு போய் முடிப்பாங்களோன்னு இருந்துச்சு. பட் ஆனால் ஹாப்பி எண்டிங்கில் முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாண்ணே, என்னுடைய டாப் 10ல் இது இருக்கும்ண்ணே. என் பர்சனல் டாப் 10 நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த படம் ஒன்று இருக்கும்ண்ணே. சூப்பராக இருக்குண்ணே. 5 out of 5 படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு பையன் காலையில் ஆக்சுவலாக கூப்பிடும்போது எனக்கு இஷ்டம் இல்லாமல் தான் வந்தேன். என்னடா ஒரு படத்துக்கு காலையில் கூப்பிட்டு போறியான்னு. ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த வருஷத்தில் இதுதான் என்னுடைய வர்த்தான படம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் ஹீரோ ஆகிட்டார். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பர். நல்லா வந்து அந்த கரெக்டான ஆப்டாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக், அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல், இப்போ எல்லா படத்துலையும் எப்படின்னா பார்த்துக்கிட்ட உடனே ஒரு கனவு சீன் போயிடும். இது அப்படி இல்லை. ரியலாக இருக்குது. ரியல் அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். ப்ரோ லைக் எல்லாரோட எமோஷன்ஸும் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் நல்லா இருக்குது படம். ஆமாம், சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. பிஜிஎம்ல அந்தந்த இடத்துல தகுந்த இடத்துல சூப்பராக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் அவங்க லாஸ்ட்டில் அந்த அந்த கிளாஸ் ரூமில் சொல்லுவார் விக்ரம் பிரபு, எல்லாரோட எமோஷன்ஸும் மதிக்கணும். நமக்கு இருக்க அந்த ஒரு பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக சொல்லியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக ப்ரோ. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு. നല്ല ഇருக்கு. എല്ലാവരും നന്നായി തന്നെ ആക്ട് ചെയ്തു. ഞങ്ങൾ തിരുവനന്തപുരത്തു നിന്നാണ് വന്നത്. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് മലയാളമാണ് കൂടുതലും അറിയാവുന്നത്. നല്ല സിനിമ, നല്ലൊരു കഥ ഉണ്ടായിരുന്നു. എല്ലാവരും നന്നായി തന്നെ അതിൽ ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. വിക്രം പ്രഭു സാർ നന്നായിട്ടുണ്ട്. അത് പോയിട്ട് അനിൽകുമാർ ഉണ്ട്, എൻ്റെ നായകൻ, എല്ലാവരും നല്ലവണ്ണം നന്നായിട്ട് ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. சூப்பரான படம். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் வித் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஒரு படம். இயர் எண்டில் வந்திருக்கிற ஒரு தரமான படம் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ், ரைட்டிங், மேக்கிங், டீட்டெயிலிங் முதற்கொண்டு சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் எவ்வளோ போலீஸ் படம் வந்திருக்கு. பட் அந்த போலீஸ் படங்கள்லேயே வந்துட்டு இவ்வளோ டீட்டெயிலிங் காட்டியிருப்பாங்களா கிடையாது. ஒரு எஸ்கார்ட்டுக்கும் ஒரு அக்யூஸ்டுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ தூரத்துக்கு டீப்பாக காட்டியிருப்பாங்க. நல்லா இருந்தது. ஒரு நார்மலான எஸ்கார்ட்டோட அதிகாரத்தை வச்சு ஒரு அக்யூஸ்டோட வாழ்க்கையை மாற்ற முடியுமானா காட்டியிருக்காங்க. எதுவுமே வந்துட்டு சினிமா தரமால ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸாக இருந்தது. பட் ஒரு ஹாப்பி எண்டிங் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு அக்ஷய். வந்துட்டு அந்த எனக்கு படம் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸாகவே தெரிஞ்சாங்க. ஸோ அப்துல்லாவும் கலையரசவும் தான் தெரிஞ்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் இருந்தது. புது டெபியூ மாதிரியே தெரியல. 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு பதார்த்தம் யதார்த்தத்தை மீறாமல் யதார்த்தத்துக்கிட்டே இருந்தது. சினிமாத்தனம்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வெற்றிமாறன் சார் சாயலை தாண்டி தமிழோட சாயல் தான் தெரிஞ்சுது. டானாகரன் தமிழோட சாயல் தான் தெரிஞ்சுது. ஸோ அவரோட ரைட்டிங் வந்து ப்ராப்பராக இருந்தது. அதை அவங்க மேக் பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு ப்ராப்பரான ஒரு படம்.
சூப்பராக பண்ணியிருந்தேன். அவருக்காக எழுதுன மாதிரி எனக்கு டானாக்காரன்லேருந்து அடுத்த ஒரு பாட்டை தான் எனக்கு தெரிஞ்சுது இது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. மூவியில் வந்து என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோர்ட்டில் ஒரு 5 வருஷமாக ஒரு கைதி இருக்கான், வெளியில் வர முடியாமல் ஒரு கைதி இருக்கான். அவனோட லைஃப்பை எப்படி மாற்றலாம், அவனுக்கு எப்படி ஒரு புது லைஃப் கொண்டு வரலாம், ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு 5 வருஷமாக அவனுக்காக காத்திருந்து அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் வந்து இந்த மூவி செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு, எமோஷ்னலாக நடிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் அழுகிறாரு. அந்த பொண்ணும் சூப்பராக நடிக்குது, அந்த பொண்ணும் நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தாலுமே பெஸ்ட்டு மூவியாக இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா கேட்குற மாதிரி இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்ததுன்னா ஜெயில் வாழ்க்கையில் இருக்கிற கைதிகளோட மனநிலை எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஆமாம், அதாவது அவர் வந்து எப்படின்னா மற்ற இதில் இருக்கிறத விட இதில் வந்து நம்ம நினச்சதை நம்ம பேசினா தான் நமக்கான இது கிடைக்கும்ன்றதை பற்றி அதுவும் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அக்ஷய்குமார் பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாங்க, புது மாதிரி இல்லை, நல்லா ஒரு ஆமாம் ஆமாம் சுரேஷ் இல்லை, அந்த நம்ம ஆல்ரெடி வெற்றிமாறனோட படம் ஒன்று வந்துருந்து அதே இதை தழுவு தான். பட் ஆனால் இதில் வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா கொண்டு போயிருக்கேன். சோஷியல் மீடியா அதான் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தணும், பயந்து இருக்கக்கூடாதுன்றது வந்து சொல்லி ஜஸ்டின் பிரபாகர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கானதாக இருக்கும்.